ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு 65K பிசி பில்லை தான் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த 65K பிசி பில்லில் நம்ம 60Kக்கு யூஸ் பண்ண அதே காம்போனன்ட்ஸை தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் மைனர் சேஞ்சஸோட. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன காம்போனன்ட்ஸ் அப்படின்னா, எப்பவும் போல் நம்ம Ryzen 3600 யூஸ் பண்ணியிருக்கோம் Ryzen 5ல். தென் அதுக்கப்புறம் வந்து ரேம் வந்து இந்த வாட்டி வந்து டியூவல் சேனல் போல சிங்கிள் சேனலில் 16GB சூஸ் பண்ணோம். ரீசன் என்னென்னா வந்து ப்ரைஸிங். ஸோ வேறு லெவலில் வந்து ரேமோட ப்ரைஸ் ஏறிட்டு போகுது. ஸோ கிட்டத்தட்ட வந்து எங்களுக்கு 2 8GB வாங்கியிருந்தால் இதை விட 1400 பக்கம் அதிகம். அதனால் வந்துட்டு நாங்கள் ஒரே ஒரு 16 வாங்கிட்டு ஃப்யூச்சரில் இன்னொரு 16 வாங்கி கூட போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு 16 எடுத்துட்டோம். தென் அதுக்கப்புறம் எஸ்எஸ்டி வந்து எப்போவுமே நம்ம நார்மல் எம்டாட்டோ போடுவோம். இந்த டைம் கொஞ்சம் இதாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு 3500க்கு NVMe SSD எடுத்தோம், WD-யோடது. இட்ஸ் ரியலி ஒர்க் ஃபார் மணி ஆக்சுவலி. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு மதர் போர்ட் ஆஸ் யூஷுவல் B450 நம்ம ஆஸ்ட்ராக்கோடது. என்னடா எல்லா பிசிலையும் ஆஸ்ட்ராக்கோட B450 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நாங்கள் ரெகுலராக பிசி எடுக்கிற கடையில் அவங்க இந்த பிராண்ட்ஸுக்கு தான் டீலர்ஸ். தென் இன்னொரு முக்கியமானது வந்து ஹார்ட் டிரைவ். ஸோ ஹார்ட் டிரைவ் வந்து இவருக்கு 2TB சூஸ் பண்ணோம். ஸோ அதுவும் வந்து ஹார்ட் டிஸ்கில் பெருசாக நமக்கு ப்ரைஸில் டிஃப்ரென்ஸ் இல்லை, எப்பவும் போல தான் இருக்குது. தென் அதுக்கப்புறம் வந்து எஸ்எம்பிஎஸ் வந்து ஆன்டி ஸ்போர்ட்டோட 550 எடுத்தோம். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா ஸ்டோர்ஸில் இப்போ வந்து மினிமம் ரேஞ்சே வந்து 550 வந்து கிட்டத்தட்ட 3500க்கு மேலே தான் இருக்குது. பட் இது நாங்கள் வாங்கின ப்ரைஸ் வந்து 2900க்கு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்துட்டு கிராஃபிக் கார்டு. இவன் தான் பட்ஜெட்டில் மொத்தத்துக்கு சேர்த்து வச்சு எங்களை செஞ்சவன். ஸோ லாஸ்ட் டைம் வந்து நம்ம பண்ண பிசி பில்டு பார்த்தீங்கன்னா இதே கார்டை வந்து நம்ம சேஸ் கேமருக்கு போட்டிருக்கோம். தென் அதுக்கப்புறம் என்னோட ஒரு கொலிக்கு பண்ண பிசி பில்டுக்கும் எக்ஸாக்ட் சேம் கார்டு தான் போட்டிருக்கோம். அந்த 2 டைமே அந்த கார்டை வெறும் 14,500 வாங்கியிருப்போம். ஆக்சுவலி அதுவே அது ஓவர் ப்ரைஸ் தான், பிகாஸ் 12,500 வித்துட்டு இருந்த கார்டு. பட் இப்போ இந்த கார்டை நம்ம என்ன ப்ரைஸுக்கு வாங்கியிருக்கோம்னா 17,800. கிட்டத்தட்ட வந்து அடுத்த வாரம் போனால் வந்து ஒரு 20,000 வருமா, 20, 22, 21 மார்ச் 26. ஸோ அப்போ தான் வந்து இந்த பிசி பில் பண்ணுறோம். இந்த பிசி யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம சேனலில் இருக்கிறவங்களுக்கு நிறையா பேருக்கு தெரியும், அண்ட் பாட்காஸ்ட் கேட்குறவங்கள போராளியை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும், மினாட்டோ. ஸோ அவருக்கான பிசி பில்டு தான் இது. ஸோ எல்லோ ஃப்ளாஷோட பிசி பில்டு இது. ஸோ இதுக்கு நாங்கள் சூஸ் பண்ண கேபினெட் வந்து அதுவும் வந்து ஏன்டா கேம் ஜாஸ்தியாக பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க இதுக்கு தான் டீலர்ஸாக இருக்காங்க. அண்ட் பட்ஜெட்டுக்குள்ளே இதில் தான் நல்ல கேபினெட் இருந்துச்சு. ஸோ இது ஒரு அண்டர் 3000 வந்து எங்களுக்கு 3400 இல்லை 2800. 2800. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து ஓரளவுக்கு டீசெண்டான கேஸ். ஃப்யூச்சரில் ஜிபியூ கொஞ்சம் பெருசாக போடுறதுனாலும் ஸ்பேஸிங் வேணுங்கிறதுக்காக இந்த கேஸ் சூஸ் பண்ணோம். கிட்டத்தட்ட வந்து இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண கேஸஸும் இதே ப்ரைஸ் செக்மெண்ட் தான். கொஞ்சம் ஒரு 500 600 வேரி ஆகும். ஆனால் என்னன்னா எல்லாமே வந்து பில்டு குவாலிட்டி ஓகேவாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த கேபினெட்டே போயிட்டோம். ஸோ இந்த பிசி பில் வீடியோவில் வந்து நம்ம பில் பண்ணுற டைம் லேப்ஸ் வந்து மட்டும்தான் வரும். பெருசாக ஷார்ட்ஸ் எடுக்கல. ரீசன் என்ன அப்படின்னா வந்து பில் பண்ணுறது ஏன் பெருசாக காட்டல அப்படின்னா, முன்னாடி வீடியோ பெருசாக காமிச்சிருக்க மாட்டோம். இதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக காட்டுற ஐடியாவில் இல்லை. ஏன்னா வந்து இந்த பிசி பில்ட் ஆல்ரெடி நம்ம மக்கள் எல்லோரும் பார்த்துட்டீங்க. ஸோ அதனால் வந்துட்டு இதை வந்து இதிலிருந்து அப்படியே ஒரு வைப் பண்ணி டப்புன்னு பிசி வந்துட்டும் பார்த்துருவோம். ஸோ இந்த பிசி பில்டு முடிஞ்சுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு 1080pயில் எல்லா ட்ரிபிள் டைட்டில்ஸையும் மிட் டு ஹையில் வச்சு ஒரு 60 30+2 60க்குள்ளே, அதாவது ரெட் ரெட்ரம்ஷன்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஹைலாம் போட்டிங்கன்னா இதில் ஒரு 30 FPS வரதுக்கே கொஞ்சம் திணறும். பட் ஆனால் வந்து மிட்டில் வச்சிங்கன்னா யூ கேன் ப்ளே அட் 1080 ஒரு 45 to 60 FPSக்குள்ளே வரும். ஸோ அதுக்கான ஒரு பில்டு தான் இது. பட் ஆக்சுவலி வந்து இதை வெறும் 60,000 பண்ணோம். இப்போ என்றோன்னா கிட்டத்தட்ட டாக்ஸி எல்லாம் சேர்த்து 65,000 போச்சு வெறும் ஒரு 2 வார கேப்பில். ஸோ அதனால் வந்துட்டு இந்த டைமில் பெரிய பிசி பில்ட் பண்ணுறதுனா ஒன்றா மொத்தமாக பெரிய பில்டாக போயிருங்க, இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு டெம்பரரி சொல்யூஷன் சூஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுற மாதிரி சில காம்போனன்ட்ஸ் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில்.
அண்ட் உங்களுக்கு பிசி பில் வேணும் அப்படின்னா எனி டைம் வந்து எங்கள் இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அண்ட் சேம் டைம் நீங்கள் ஹார்ட்வேர்ஸ் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இல்லை டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களோட டிஸ்கார்டோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ பிசி ஹார்ட்வேர் டிஸ்கஷனுக்குன்னு தனி விசிஸ் அண்ட் டெக்ஸ்ட் சேனல்ஸ் இருக்குது. ஸோ அங்கேயும் நம்ம பேசலாம். பிகாஸ் ஏன்னா எல்லாரும் வந்து இங்கே கான்டாக்ட் பண்ணி வாங்க முடியுங்கிறது பாசிபிள் இல்லை. பட் உங்கள் ஏரியாலேயே நீங்கள் வாங்கிக்க முடியும் அப்படிங்கிற டைமில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனி டைம் நீங்கள் அதில் கூட எங்ககிட்ட பேசலாம். ஸோ see you on the next video guys. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. ஆலில் போடுங்க. அப்போ தான் வந்து நாங்கள் போடுற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். பை பை ஃப்ரம் ஜாய்ஸ்டிக் பிரேக்கர் அண்ட் டார்க் சைன் பிஹைண்ட் த கேம்.